ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் மாவரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா ஆப்பம் வந்து நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க, 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க, 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/4 டம்ளருக்கும் கம்மியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து 2-3 டைம் வந்து கழுவிட்டு வந்துருங்க சுத்தமாக. இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு வந்தாச்சு. இதில் வந்து நீங்கள் நல்ல தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். ஒரு 5 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் கூட இதை ஊற வச்சுக்கலாம். அரிசியை வந்து சீக்கிரம் அரைப்பட்டுரும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளந்தமோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. ஆறின சாதம் தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு. கொஞ்சமாக இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க. நல்லா வந்து இதை வந்து மை போல் அரைக்கணும். நம்ம இட்லி தோசை மாவுக்கு மாதிரி நெருன்னு இருக்கக்கூடாது. நல்லா வந்து வெண்ணெய் போல் அரைச்சிடணும். இதை அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து அப்படியே மாற்றிருங்க. மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து கையால் வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் கரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி கையால் தான் வந்து கரைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து புளிக்க வைக்கணும். இப்போ உள்ள வெயிலுக்கு வந்து சீக்கிரம் வந்து புளிச்சிரும். நம்ம அதனால் ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு. இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்தில் வந்து இருக்கணும். எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஆப்பச்சட்டியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா வந்து அது தொடச்சிருங்க, எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போ நம்ம மாவை வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து அப்படியே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இதை வந்து இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகிற அளவுக்கு வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா ஆப்பம் வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து நம்ம எடுத்துட வேண்டிதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்பம் மாவு அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இன்னொரு ஆப்பமும் அதே மாதிரி வந்து சுட்டு காட்டியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. மாவு வந்து நம்ம இட்லி தோசை மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை மாவை கரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஆப்பம் சுடும்போது கூட நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்பமும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்றத. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மாவரைச்சி கண்டிப்பாக ஆப்பம் செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடலைக்கறி வச்சு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆப்பம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வெளியில் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத. தேங்க்யூ.